Hello students, 10th science quarterly exams top most important 2 mark question, 4 mark question, 7 mark questions இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ புக் பேக்ல இருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாம புக் இன்ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இன்சைட்ல இருந்து வர இருக்கு, டயக்ராம்ல எதெல்லாம் படிக்கணும், அதே மாதிரி சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குல்லையே அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்ல எதெல்லாம் வந்து குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு அதிகபட்சமா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 இருந்து 2025 பப்ளிக் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர் கலெக்ட் பண்ணி இந்த குவார்டர்லி என்னென்ன லெசன்ஸ்லாம் வருதோ அந்த லெசன்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் பப்ளிக்ல கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல 2022, 23, 24 இந்த 3 இயர்ஸ்ல குவார்டர்லி எக்ஸாம்ஸ்ல ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நீங்க யூடியூப்ல எங்க போய் தேடினாலும் கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா இது புதுசா நான் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2 டேஸா உங்களுக்காக ஒர்க் பண்ணி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th சயின்ஸ் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ டைம் ஆனதுக்கு காரணம், டிலே ஆனதுக்கு இதுதான் ரீசன். ஸோ தயவு செஞ்சு தவற எடுத்துக்க வேண்டாம். அடுத்து என்ன வீடியோஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துருவோம். 10th சயின்ஸ் குவார்டர்லி எக்ஸாம்ஸ்க்கான போர்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட்ல உங்களுக்கு லாஸ் ஆஃப் மோஷன், ஆப்டிக்ஸ், தெர்மல் பிசிக்ஸ், எலக்ட்ரிசிட்டி இந்த 4 லெசன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மந்த். ஓகே, ஸோ பேஜ் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பேஜ் நம்பர் 58 முடிய பிசிக்ஸ்ல இந்த 4 லெசன்ஸ் இருக்கு. அதே போல கெமிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா ஆட்டம் அண்ட் மாலிக்யூல்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், சொல்யூஷன். ஸோ இதெல்லாம் இந்த 7th லெசன், 8th லெசன், 9th லெசன் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மந்த்துக்கான போர்ஷன் இருக்கு. அதே மாதிரி பாட்னியில பார்த்தீங்கன்னா, அதாவது பயாலஜியில் பார்த்தீங்கன்னா 12th லெசன் பிளான்ட் அனட்டாமி அண்ட் பிளான்ட் பிசியாலஜி, 13th லெசன் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ், 14th லெசன், 15th லெசன், 16th லெசன், 17th லெசன், 18th லெசன். ஏன்னா செப்டம்பர் முடிய உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு இருக்கு. ஓகே, ஸோ செப்டம்பர் 18th லெசன் வரையும் இருக்கு. ஸோ இந்த லெசன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் பார்த்துட்டு அடுத்தது கெமிஸ்ட்ரி, அடுத்தது பயாலஜி பார்த்துருவோம். எல்லா லெசன்ஸ்லுமே 1 மார்க் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக படிச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அசஷன் அண்ட் ரீசனிங் முதற்கொண்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா? நாம பார்க்கக்கூடியது 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ், 7 மார்க்ஸ் தான் இதில் இம்பார்ட்டன்ட் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல 6th ரோமன் லெட்டர் பாருங்க. உங்களுக்கு நான் ரெட் கலர்ல மார்க் பண்ணது எல்லாமே வந்து 2 மார்க் கொஷின்ஸ். ஓகே, ஸோ வயலட் கலர்ல ரவுண்ட் பண்ணது எல்லாமே 4 மார்க் கொஷின், எல்லோ கலர்ல ஷேட் பண்ணது எல்லாமே 7 மார்க் கொஷின். ஸோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 4 வராது. 4 வந்து 4 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 5, 6, 7, 8, 10. கொஸ்டின் ரீட் பண்ணா வீடியோ லென்த்தியா போகும். ஸோ கொஸ்டின் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 6th ரோமன் லெட்டர்ல 4th கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின், டிஃபரன்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், அது மட்டும் 4 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டர்ல டீட்டெயிலில் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டின் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 5, 6, 7 இதெல்லாமே 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. அதே போல 7 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8th ரோமன் லெட்டர்ல 3 and 4. Derive the equation of a force using Newton's second law of motion. State and prove the law of conservation of linear momentum. இது ரெண்டுமே 7 மார்க்ஸ்ல ஸ்டேட் 5 மார்க்ஸ், சாரி ஸ்டேட் 7 மார்க்ஸா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அதிகமா. ஃபர்ஸ்ட் லெசன்ல எல்லா டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன், நீங்க பயப்பட வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா குவார்டர்லியில் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த 7 கொஸ்டின்ஸுமே வந்து திரும்ப திரும்ப மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பப்ளிக்லேயுமே வந்து இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் இது. நெக்ஸ்ட் செகண்ட் லெசன் பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. 2 மார்க்ஸ் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 7. அதுக்கு அடுத்தது 9. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். 4 மார்க் கொஸ்டின் சொல்றேன். 6th ரோமன் லெட்டர்லயே 6th கொஸ்டின் கான்வெக்ஸ் லென்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ் இருக்கு இல்லையா, இது 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட், இது 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 7th ரோமன் லெட்டர்லேயே 2 and 3 ஐ டிஃபெக்ட், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியாவும் கான்வெக்ஸ் லென்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப்
ரே டயக்ராம். இந்த 2 கொஸ்டினுமே 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 40ல் உங்களுக்கு தேர்ட் லெசன் 6th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். அதே சேம் ரோமன் லெட்டரில் 6th ரோமன் லெட்டரில் 6th கொஸ்டின் ஐடியல் கேஸ் அண்ட் ரியல் கேஸ் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் அது 4 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1 அது 4 மார்க்ஸில் கேட்குறாங்க. கொஸ்டின் நம்பர் 2 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. எக்ஸ்பிளைன் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆஃப் மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பேரண்ட் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் அ லிக்விட் வித் அ நீட் டயக்ராம் 7 மார்க் கொஸ்டின். பேஜ் நம்பர் 56ல் 6th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இதெல்லாம் 2 மார்க்ஸு. 7th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 3, 4 இதுவும் 2 மார்க்ஸு. 5th கொஸ்டினும் 2 மார்க்ஸு. 8th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இது 3மே உங்களுக்கு 7 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 அதாவது 8th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தீங்கன்னா 4 மார்க்ஸில் கேட்குறாங்க எல்இடி. ஃபிசிக்ஸில் 4 லெசன் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி. 7th லெசன் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோங்க. 6th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 கொஸ்டின்ஸுமே 2 மார்க்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் பப்ளிக்கில் நிறைய கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அடுத்து 7th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இந்த 4மே பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 5 மட்டும் 7 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8th ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9th ரோமன் லெட்டர் சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் ப்ராப்ளம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் உங்களுக்கு இன்சைட் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 95 டேபிள் 7.5 டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, இது இன்சைட்ல வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 99ல் 7.7 கண்டென்ட் இருக்கு இல்லையா, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகட்ரா லா இது உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, பப்ளிக்ல கேட்டிருக்காங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு சால்வ்டு ப்ராப்ளம் இருக்கு பாருங்க பேஜ் நம்பர் 99ல். அதில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர், அதுக்கடுத்தது செகண்ட் ரோமன் லெட்டர், தேர்ட் ரோமன் லெட்டர், அதுக்கடுத்தது 6th ரோமன் லெட்டர். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லாமே பப்ளிக்ல கேட்ட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சம்ஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் செக்ஷனில் ஹை பாயிண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸோ ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம 8th லெசன் பார்த்துருவோம். 8th லெசன் பேஜ் நம்பர் 119 எடுத்துக்கோங்க. அதில் ஆலாய் இருக்கு இல்லையா, ஸோ 8.10 அது இம்பார்ட்டன்ட். அடுத்து 8.10.1 அமல்காம் இம்பார்ட்டன்ட், அதோட ரீசனிங் ஃபார் அலாயிங் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மெத்தட் ஆஃப் மேக்கிங் அலாய் படிங்க. அதுக்கடுத்தது 8.10.3ல டைப்ஸ் ஆஃப் அலாய் படிச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ 8.10, 8.10.1 அதில் ரீசனிங், அதுக்கடுத்தது 8.10.2 மெத்தட் ஆஃப் மேக்கிங் அலாய், 10.3 டைப்ஸ் ஆஃப் அலாய், இது எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜில் 8.11.2 கண்டென்ட் இருக்கு இல்லையா, மெத்தட் ஆஃப் ப்ரிவென்ஷன் கரோஷன், ப்ரிவென்டிங் கரோஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அது 7 மார்க்ஸில் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 122 புக் பேக் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. 8th லெசன்ஸில் 6th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 3 and 4 இது உங்களுக்கு 4 மார்க்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இந்த லெசனில் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கிடையாது. 7th ரோமன் லெட்டரில் கொஸ்டின் நம்பர் 1 and 3 4 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டரில் உங்களுக்கு ஹார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது 7 மார்க்ஸில் கேட்குறாங்க, 1, 2, 3. ஸோ அதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 135 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 135ல 5th ரோமன் லெட்டர்ல ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் 1, 2, 3, 4, 5, 7 இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். அதே போல அதே ரோமன் லெட்டர்ல 3, 4, 5 அதுவுமே 4 மார்க் கொஸ்டின். ஓகே, கெமிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ட் பார்த்துட்டோம். அடுத்தது பயாலஜியில் 12th லெசன்ஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த 12th லெசன் பிளான்ட் அனாட்டாமி அண்ட் பிளான்ட் ஃபிசியாலஜி லெசனில் இன்சைட் கொஸ்டின் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 175ல டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில் இருக்குல்லையா, ஃபிகர் 12.1 அது இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 176ல 12.2 transverse section of dicot root, transverse section of monocot root. So 12.2, 12.3 இந்த ரெண்டு ஃபிகருமே நல்லா டிராயிங் பார்த்துக்கோங்க. இதில் உங்களுக்கு அந்த கிரவுண்ட் பிளான்லாம் கேட்குறாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 177ல 12.4 ஃபிகர் இருக்குல்லையா, அந்த டிராயிங்கும் பார்த்துக்கோங்க. அதில் கிரவுண்ட் பிளான்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் டைகாட் ஸ்டெம். பேஜ் நம்பர் 180 எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ஃபிகர் 12.8 அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 182ல 12.9.8 இந்த கண்டென்ட்ல ஏன் நான் கண்டென்ட் நம்பர் சொல்றேன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் நோட் பண்ணுவீங்கன்றத கண்டென்ட் நம்பர் சொல்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. 12.9.8ல ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கு இல்லையா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயே கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 4 மார்க்ஸ்லையும் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 185 எடுத்துக்கோங்க. அதில் 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4 இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதே சேம் ரோமன் லெட்டர்ல 6th ரோமன் லெட்டர்ல 6th கொஸ்டின் 8th கொஸ்டினும் 2 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் 13th லெசன் பேஜ் நம்பர் 198 எடுத்துக்கோங்க. அதில் 5th ரோமன் லெட்டர் ஆன்சர் இன் சென்டென்ஸ் இருக்குல்லையா, அதில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். அதுலேயே 5, 6, 8, 10 இதுவும் 2 மார்க் கொஸ்டின். 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரெண்டுமே 4 மார்க் கொஸ்டின். 7th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2வும் 4 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3 மட்டும் 7 மார்க் கொஸ்டின். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ரேபிட் வித் அ லேபிள் டயக்ராம், மேல் ரீப்ரொடக்டிவ். ஓகே, ஸோ இது 7 மார்க் கொஸ்டின்ஸ். 14th லெசன்ல உங்களுக்கு புக் இன்ல டயக்ராம் இருக்கு. ஸோ அதெல்லாம் சொல்றேன், அதை நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் புக் பேக் என்னன்னு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 202ல ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இருக்குல்லையா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிகர் அது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 205 அதில் ஃபிகர் 14.9 லியூகோசைட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 207ல 14.11 எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஹார்ட். கண்டிப்பா இதையும் பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களுக்கு 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க, சம்டைம்ஸ் 7 மார்க்ஸ்ல கேட்பாங்க. பேஜ் நம்பர் 214ல 5th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4, 5 இது எல்லாமே 2 மார்க் கொஸ்டின். 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 and 2, 4 அதுவுமே 2 மார்க் கொஸ்டின். 1 and 2 6th ரோமன் லெட்டர்ல அது 2 மார்க்ஸ். அதே மாதிரி இங்க பாருங்க 6th, 8th, 9th பிளாக்ல ரவுண்ட் பண்ணதெல்லாம் 2 மார்க்ஸ். அடுத்து 10th கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின், 12th கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் டிரான்ஸ்பிரேஷன், கிவ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் 4 மார்க் கொஸ்டின். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின். அடுத்து 4th கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சிஸ்டோல் அண்ட் டைஸ்டோல், இது 7 மார்க் கொஸ்டின். சாரி தேர்ட் கொஸ்டின் 7 மார்க்ஸ், 5 7 மார்க்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் பிளட் 7 மார்க்ஸ். 4th கொஸ்டின் பாத்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். ஓகே, சிஸ்டோல் அண்ட் டைஸ்டோல் 4 மார்க்ஸ்ல கேட்குறாங்க. 15th லெசன் நர்வஸ் சிஸ்டம்ல டயக்ராம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 219 15.1 ஃபிகர் சரிங்களா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது 15.5 இருக்கு இல்லையா, இந்த ஃபிகருமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்எஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 227ல 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, 2, 4, 5, 6 இதெல்லாம் 2 மார்க்ஸ்ல இம்பார்ட்டன்ட். 7th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 4 மார்க் கொஸ்டின். 8th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 7 மார்க், செகண்ட் கொஸ்டின் 7 மார்க். கொஸ்டின் நம்பர் 4, 6 4 மார்க் கொஸ்டின். 16th லெசன்ல இன்சைட்ல உங்களுக்கு டயக்ராம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 233ல ஃபிகர் 16.7 பிட்யூட்டரி கிளாண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 16.8 ஃபிகர், இது அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தைராய்டு கிளாண்ட். ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 234ல இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 16.11 ஃபிகர் எடுத்துக்கோங்க. 16.11 அட்ரினல் கிளாண்ட். ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது 16.12 தைமஸ் கிளாண்ட், இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 240 எடுத்துக்கோங்க. 240ல 16th லெசன்ல 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2, 3, 4, 5, 6, 8 இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின். 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 2 மார்க்ஸ்ல அடிக்கடி கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2வும் 2 மார்க் கொஸ்டின். அதுக்கடுத்தது 5, 6, 7, 9 இதெல்லாம் 2 மார்க்ஸ். பிளாக்ல ரவுண்ட் பண்ணதெல்லாம் 2 மார்க்ஸ்.
அடுத்து 8th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 கொஸ்டின் நம்பர் 3 4 மார்க்ஸ். இந்த லெசன்ல 7 மார்க் கொஸ்டின்ஸ் கிடையாது. 17th லெசன் பேஜ் நம்பர் 250 எடுத்துக்கோங்க. அதுல இன்சைட்ல இருக்க டயக்ராம் சொல்றேன். 17.8.1 கண்டென்ட் இருக்குல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம். அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்பெர்ம் ஃபிகர் 17.15 இந்த டயக்ராம் வெரி இம்பார்ட்டன்ட். 17.16 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவம் அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு டயக்ராமே இந்த லெசன்ல பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது புக் பேக் ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாமா? புக் பேக் ஆன்சர் பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. 258ல 5th ரோமன் லெட்டர்ல 2 மார்க்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2 3 4 5 7 8 இம்பார்ட்டன்ட். 6th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், 4 5 6 10 இது எல்லாமே 2 மார்க்ஸ். பிளாக்ல ரவுண்ட் பண்ணதெல்லாம் 2 மார்க்ஸ். 11th கொஸ்டின் 4 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 7th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் 7 மார்க் கொஸ்டின்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 18th லெசன்ல ஃபிகர் 18.3 ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டயக்ராம். ஸோ அதை மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு அடுத்தது 18th லெசன்ல புக் பேக் ஆன்சர் பார்த்துலாம். பேஜ் நம்பர் 272 எடுத்துக்கோங்க. 5th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 2 3 5 இதெல்லாம் 2 மார்க்ஸ். 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 2 3 4 5 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 6th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1 7 இது 4 மார்க்ஸ். அடுத்து 7th ரோமன் லெட்டர்ல செகண்ட் கொஸ்டின், how is the structure of DNA organized, what is the biological significance of DNA இது 7 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜியில் உள்ள எல்லா லெசன்ஸும் இம்பார்ட்டன்ட் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. 10th வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 10th தமிழ் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம், சோஷியல் இம்பார்ட்டன்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அந்த வீடியோவை பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணி ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.